ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ரேம். ஸோ ஒரு வழியாக ஹார்ட் பீட் சீசன் 3 வெளியே வந்துருச்சு. ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். சீசன் 3 எதை பற்றி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீசன் 3 என்னவா இருக்குன்னு. சீசன் 3 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் சீசன் 3 பார்க்கல. ஏன்னா சீசன் 3ல எனக்கு ஒரு தாட் இருக்குது, கதை இப்படி கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீசன் 2ல் நம்ம பார்த்த எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சீசன் 3ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோன்ற விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 இருக்கட்டும், அவங்க ஒரே டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சீசன் 2க்கான கதையை சீசன் 1ல் நம்ம ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்களோ, அதே மாதிரி சீசன் 3க்கான கதையும் ஒரு சில இடத்துல நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சீரீஸ் பார்க்குற டைமில் நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட், இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க ஹார்ட் பீட் சீசன் 3 1 and 2 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். சீசன் 1 எபிசோட் 1 எடுத்துக்கோங்களேன். அதே அதில் ரீனாவோட இன்ட்ரடக்ஷனும் ரதியோட இன்ட்ரடக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். தூக்கத்துலேருந்து எந்திக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் சீசன் 2லேயும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 3 இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், அர்ஜுன் தான் இப்போ காலேஜ் போகிறான். ஸோ யார் அடுத்த சிஇஓ? ஒருவேளை அர்ஜுன் சிஇஓ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆர்கே ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மானசா தான் சிஇஓவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்டிங் சீரீஸ், அதாவது சீசன் 2ல் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மானசா சிஇஓ அப்படின்னு காட்டியிருப்பாங்க ஒரு சில எபிசோடில், லாஸ்ட் எபிசோட்லேயும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வெறும் ராக்கி மட்டும்தான் கன்ஃபார்ம். குணாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு தேஜு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு போஸ்ட்டில் பார்த்துட்டேன் வி மிஸ் யூ தேஜுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் தேஜுவோட கேரக்டர்லாம் பார்க்கும்போதுல எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் தான் வரும். பிகாஸ் அந்த சீரீஸ் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ரதி மேமை அவங்க அம்மாவை நினச்சிப்பாங்க, ராக்கி நம்ம ஃப்ரெண்டாக நினச்சிப்பாங்க. ஒரு சில பேருக்கு அவங்கவுங்க ஒரு ஒப்பீனியன் இருக்குங்களா, அதே மாதிரி இது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் சீசன் 3ல் டாக்டர் அனிதா வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அண்ட் நவீனும் இருக்க வாய்ப்பில்லை. நவீனெல்லாம் பார்க்கும்போதுல என்னைய பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ நவீனும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தேஜ் இல்லைன்னா நவீனும் இல்லை. அண்ட் சீசன் 2ல் புதுசாக வந்த நிலோஃபர் அண்ட் கிரண், இந்த கேரக்டர் திரும்பவும் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிரணோட சிஸ்டர் இன்டர்னாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டில் கிரணோட தங்கச்சி ராக்கியை பார்த்துட்டு நம்பரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கி மச்சான் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரை காமிச்சிருக்க மாட்டாங்க. மேபி இன்டர்னாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டயலாகில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் தான் இன்டர்னாக நான் சேரணுமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களும் இன்டர்னாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீனா அண்ட் விஜய் சாரோட கேரக்டர் இன்னும் எலவேட் பண்ணி காமிக்கிற மாதிரி சீசன் 3 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அப்பா பொண்ணோட பாண்டிங் இன்னும் கொஞ்சம் நிறைய காட்டுற மாதிரி இருக்கும் இந்த சீசன் 3ல். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போலீஸ் சீசன் 2ல் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி விஜய் சார் திரும்பவும் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அண்ட் கேஸ்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, கோமாலேருந்து ரீனா எப்படி திரும்ப வெளியே வந்தா, இப்போ ஏன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கா, அது மாதிரி எல்லா கேள்விக்கான பதிலையும் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலியமாக நமக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் எதுக்கு ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு கோட்டு போட்டிருக்கணும்? நீங்கள் போஸ்டர்ஸில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், விஜய் சார் ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கோட் போட்டிருப்பாரு, டாக்டர் கோட். திரும்பவும் ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி வரப்போகிறதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் சீசன் 2 மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அர்ஜுன்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்கு திரும்பவும் விஜய் அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், அர்ஜுன் தான் சிஇஓ ஆச்சு, அப்புறம் ஏன் சீசன் 2ல் அவர் ஏன் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கான பதில் சீசன் 2 எபிசோட் 99ல் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் எல்லாத்தையும் மீறி ரீனா பொழைக்கணும்காண்டி அந்த ரூல்ஸை அக்ரிமெண்ட்டை அவன் மீறி இருப்பான். ஸோ அதனால் சிஇஓ போஸ்ட்லேருந்து அவனை தூக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கூட அவன் ஸ்டடீஸை திரும்பவும் கண்டினியூ பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.